மதுரை மாநகர் எல்லை மேலூர் பகுதி. வாங்க கால் வந்து மேலூராமா? நீங்க மேலூரா? மேலூர் பக்கத்துல உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அங்க நான் கருப்பசாமி முதல் தெய்வமா இருப்பேன் உன் பகுதியில். அதுல இருந்து உள்ள தள்ளி போனா என்ன ஒரு பெரிய குளத்துக்கரையும் காடுகரையுமா தோன்றுத இருக்கா? அந்த காலத்தில் அங்கெல்லாம் சுடுகாடு மாதிரி அதை பயன்படுத்தினாங்களா? கால் ஒன்றுவான். வீடு சொத்து சம்பந்தமான மனக்குழப்பமும் உறவினர்களுக்குள்ள உள்ள பகையும் 3 வருஷ காலமாக உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கு. இப்போ பிள்ளையை பற்றி மன வருத்தமான செய்தியும் குழப்பமும் இருக்கும். பிள்ளை எங்கே இருக்கு அது சம்பந்தமான வருத்தம் உன் உள்மனதில் இருக்கும். கால் ஒன்றுவா எடுத்துக்கலாமா பிடிக்கலாமா? பிள்ளை இல்லை என்ற ஒரு தாகம் உன் மனதில். ஆனாலும் இப்போ நான் உனக்கு என்னம்மா செஞ்சு தரணும் செல்லம்பே? அப்போ நான் பிள்ளைன்னு சொன்ன வார்த்தை சரிதானே? ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போய் எடுத்துக்கிறியா? சட்டப்படியே கிடைக்கும் உனக்கு பிள்ளை. வந்துடலாமா? கண்ணை முடிக்கா. எனக்கு அவனை பற்றி சிந்திக்கவே தெரியலையே. கண்ணை முடி நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும் தானே இந்த பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். வாங்கிக்கிடுவியா? வாழ்க. இப்படி தந்தாச்சு. சட்டப்படியே உனக்கு கிடைக்கும். சகல ஆதாரத்தோடு பெற்றுக்கொள்வாய். வளர்த்து வாழ்வாக்குவாய். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மேலூர் எல்லை என்னுடைய குடும்பங்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். வரலாம், கால் ஒன்று வரலாம். யாரெல்லாம் வந்தீங்கப்பா? கால் ஒன்று வரலாம். என்ன பெட்டி? ஏம்மா நான் கையில் 2 பூ வச்சிருக்கேம்மா. 2 ஜாதகம் இப்போ நமக்கு சேர்ந்துடும். அதில் ஒரு ஜாதகத்தை அவன் விரும்பி எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறதுனே சொல்லிடுவான். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். காது பக்கத்தில் ஒரு மச்சத்தோட பிறக்கும். அதனால் அவனுக்கு பேர் மச்சவல்லவன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் ஒன்றுவா. மச்சவல்லவனுங்கிறது யாரு? அப்படி ஒரு சாமி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆஞ்சநேயருடைய புராணத்தை படித்து பார்த்தா மச்சவல்லவன் யாருன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டப்படாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு பால் பண்ண பக்கத்தில் வருது, அது எங்கே இருக்கு? இருக்கா? அங்கே யார் இருக்கா உனக்கு வேண்டியவங்களா? அந்த இடத்துல உனக்கு மாடு கன்றுகள் நிறைய கிடைக்கும். சந்தோஷமா இருந்துக்கா, வெற்றி அடைஞ்சுக்கா. யாரு? கண்ணை மூடு. அம்மா உன் மகனை எழுப்பித்தாரேன். அப்படி கணவனை பின்னால பார்ப்போம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? அதே மதுரை மாநகர். ஆமாம் ஆமாம். என் வீடு சம்மந்தமாக நான் நஷ்டம் அடைஞ்சிட்டோம்னு காட்டு வந்தது யாருப்பா? வாப்பா. என்னம்மா வீடு நஷ்டம் அடைஞ்சிட்ட? அப்படி கால வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார முடியுமா தங்கச்சி? உட்காந்துக்கா உட்காந்துக்கா. பூந்தோட்ட காவல்காரா. உங்க ஊர் பக்கத்துல பூந்தோட்டங்கள் எது இருக்கா? ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள பூந்தோட்டம் இருக்கா? மெயின் ரோடு உள்ள இறங்கினா ஒரு கிராமம் தெரியுது. அந்த கிராமத்துல தெற்கு காட்டுல பூவெல்லாம் போடுதாங்க. நீங்க கும்பிடக்கூடிய தெய்வத்துல ஒரு பகுதி அங்க இருக்குதான். புரியுதா?
அந்த சாமியை போய் பார்த்தேன். அது என்ன சாமி? மலைச்சாமின்னு ஒரு சாமி இருக்குடா. உங்களுக்கே புரியலையா? அந்த மலைச்சாமிய காலில் விட்டுவாங்க. உன்னுடைய முப்பாட்டன் வாழ்ந்து மலைச்சாமியை கும்பிட்டு வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் உன்னுடைய முப்பாட்டன். அவன் வாழ்ந்த பகுதியில் அந்த சாமி இருந்த இடத்துல நிறைந்த பூந்தோட்டமும் கேழ்வரகு போன்ற தானியங்களும் வளர்ந்து வந்த பகுதி. புரியுதா? அந்த சாமியுடைய எல்லையில இப்ப பார்த்தேன். உன்னுடைய எல்லைக்குள்ள காளியம்மாள் இருக்காளா? மாரியம்மன் காளி காளியம்மா இருக்காளா? இப்போ உங்களுடைய தெய்வத்துல குலதெய்வத்துல முன் தெய்வம் கருப்பசாமி, வாஸ்தவமா? ஆனா ஊர் எல்லையை சேர்ந்து பார்த்தா சட விரிச்ச முடிய இருக்கான். இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள 3 வருஷ காலமா நிறைய பண நஷ்டமும், வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாத துயரமும், இடம் மாறி விடுவோமா என்கிற ஒரு ஏக்கமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்து சொல்லலாம். வாப்பா, இந்த பண கஷ்டத்தை நீக்கி உங்களை நிம்மதியா வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும் மகளே? இந்தா உன் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவா. வெற்றியா இருப்ப. இன்னையிலிருந்து மனச்சுமை நீங்கும். இந்தாப்பா நிறைந்த உழைப்பும் உயர்வும் தாரேன். நல்லா இரு மகளே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? மதுரை மாநகர் எல்லை ஒரு கால் சம்பந்தமான வலி யாருக்குப்பா? என்னக்கா கால் வலி உனக்கு? அப்படியா? கால் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டோம். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பாருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பாண்டி முனியை கும்பிடுவீங்களா? அங்கே எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா? எதுவும் கிடாய் நேர்ந்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால் வெட்டினீங்களா? அங்கே ஒரு கிடாய் கொடுத்துருந்தீங்களா? அப்போ கொடுத்துருந்தீங்களான்னு கேட்டேன். கொடுக்க சொல்றேனா? ஏன் சொல்றோம்னு தெரிய வேண்டாமா? ஒரு பிள்ளைக்கு உயிர் சம்பந்தமான ஆபத்துக்கள் வராம காப்பாத்தி வழிவகுத்து தரதுக்கு அந்த பலி தேவைப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கை சம்பந்தமான குழப்பம் தீர்ந்து வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? என்ன தொழில்ப்பா? கொஞ்சம் கண்ணை மூடுப்பா. அறிவோ, நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வருவேன். உனக்கு வேலைக்கும் ஆள் வந்து சேரும். இந்த நிறைய அட்வான்ஸ் தரேன், வெற்றி ஆகுவேன். வருங்க. கடன் தீர்த்து தரேன், நிம்மதியாருங்க மக்களே. வாங்கடா சொல்லுவாக்காரு. ஏய், கடாயை பத்தி சொன்னதை பொய்ன்னு மட்டும் நினைச்சிடாத. அர்த்தத்தோட வந்து சேர்ந்துருவீங்க. ஒழுங்கா மனசார வேண்டிக்கா. கர்மசாமிக்கு நல்லா இருங்க செல்ல மக்களே. யாருக்கு கொடுக்கணும்? காலம் வந்துக்கலாம். தூங்க. உன் மகனுடைய உள்மனதை போய் பார்த்தம்பா. உன்னைய மீறி போக மாட்டான்னு உத்தரவாயிடுது. அதனால கண்ணை முடிக்க அவன் மனசுக்குள்ள நான் போட்டும். முதல்ல இந்தா உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான். வாழ்க்கை உண்மையாக அமையும். வெற்றி உண்டு. அதுக்கு வெற்றி கிடைச்சாச்சு, பூரணமாயிருவீங்க. பிறகு என்னைய பார்த்து நடக்கும் மகளே. இந்தா சந்தோஷமா வெற்றியாக நடக்கும். ஆனந்தம். அறந்தாங்கி அதுக்கும் அறந்தாங்கி மறந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. அறந்தாங்கி
சிரமதில் திகழ்வது சிந்தாமணி. தலைவன் தலைவி, தலைவன் தலைவி, ரெண்டும் தலைவன் தலைவியா? கால் வந்துட்டு வாங்க. ஆரோடும் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கு இடப்புறத்து ஒரு தெரு ஓரத்தில் பழைய வீடு சேதம் பண்ணி ஒன்று கிடக்குது. அது என்ன அப்படி? உங்கள் வீடு கிடையாது, அந்த இடப்புறத்தில் உள்ள எல்லையில். இன்னொரு பாதையில் அங்கே போய் பார்த்தா அந்த முக்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இருக்கா அங்கே? காளியம்மனா மாரியம்மனா? உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் வீட்டு தெருவில் முக்கில் அடுத்த தெருவுக்கு முனையில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு. ஆனால் அது உங்கள் சமுதாயம் அல்ல. ஆமாம், உங்கள் சமுதாயம் அல்ல, வேற இடத்துல இருக்கு. உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது முனீஸ்வரனுடைய நடபாதை இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி, இப்போ 6 மாதமா பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் மன உபாதையும் உள்ளத்துக்குள்ள ஓடும். 1.5 ஆண்டு காலங்களாக தொழிலால் மன வருத்தமும் பண நஷ்டமும் பட்டு துன்பம் அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் 2 பேரில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இரவில் தூக்கமின்மையும் மருத்துவ செலவுகளும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் செய்வனை வைவன கோளாறு காரணமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் உள்மனத்தில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் நமக்கு தெரியப்பட்ட உண்மை. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அரும்புதராம காப்பாற்றி, யாரும்மா நீ கேட்டு பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே இறந்தோரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்க, அதானா? கால தள்ளி என்ன வந்த, எதுக்கு? நில். அந்த வழிபாடுகளை ஒழுங்கா செய்யுங்க, பிரயோஜனமா இருக்கும். வேற என்ன வேணும்? அந்த பண நஷ்டத்தை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். ஆனால் இன்னும் 22 நாட்கள் கால அவகாசம் இருக்கு, பொறுமையாக இருக்கணும். என்னை அடுத்த வாரம் புதன்கிழமை ஈவினிங்கில் என்னை பார்ப்பா, ஜெயிச்சு தரேன், அதுக்கு வழிவகுத்து தரேன், இருக்க வச்சு தாரேன். இந்தா அதான் அடுத்த கனி. போயிருக்கார் கருப்பசாமி. அதே அறந்தாங்கி தலைவன் தலைவி. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. சுகுமாரன் அவன்தான் சுகுமாரன். இது யாரடா தம்பி? நீ என்கிட்ட கேட்ட கேள்வி இவங்களுக்கு தெரியுமாடா? நீ என்கிட்ட கேட்குற கேள்வி இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நேராக கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் என்ன கேட்கணும்? என்னப்பா செய்யணும் சொல்லு. யாரு? சரி, நல்லாக்கி தரணும். இவனை பற்றி உன் உள்ளத்தில் எதுவும் ஆராய்ச்சி ஓடிச்சா? இல்லை. சரி, காலில் வந்துட்டு வரலாம். வருத்தப்படக்கூடாது. சொன்னது நீதானா? உன் பையனை நான் காப்பாற்றி தரேன். சட்டப்படி அவன் பக்கத்தில் சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நட்பு ரீதியால் அவன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான். ஆமாடா, சட்ட ரீதியாகவும் பாதிக்கப்படுவான். இந்த நிலைகளில் இருந்து இதுக்கு அடுத்த குற்றம் செய்யாமலும் அவனுக்கு ஆபத்து வராமலும் காப்பாற்றி உன்னை வெற்றியாக்கி தரேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ள மன அமைதி இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அகன்று போகலாமாங்கிற துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? ஏதோ மனத்தை அடக்கி பிடியா பிடிச்சு கொண்டு நீ தனிமரமா உள்ளத்தால இருக்க, ஆனா உடலால எந்த ஒரு சந்தோஷமும் அடையலை. கால் வந்துட்டுவான்.
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அதனால பிள்ளைய காப்பாற்றி தரேன், உன் தொழிலை ஊக்கமா ஆக்கி தரேன். எந்த ஒரு பத்திரம், எழுத்து, டாக்குமெண்ட் எனி விஷயமா இருந்தாலும் அது உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கருத்துக்கும் உட்பட்டே நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? அதை அப்படியே நிலைத்து தாரேன். யாருக்கும், உனக்கும் உன் பிள்ளைக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தை நடத்தி தாரேன். இந்தாப்பா, வெற்றியாக்கி தாரேன். அதுக்கு வேற காரணம் இருக்கு. அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம். அதே அறந்தாங்கி தொழில் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்த மகன் பாப்பா. கண்ணே கண்மணியே கண்ணுறங்க. என்னப்பா நீ வரும்போது கருப்பசாமி வராரு, என்ன காரணம்? குலதெய்வம் கருப்பசாமியா? கால் வந்துட்டு வா. அப்படியா? ஆ சரி, கேட்டுருவோம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறந்திருக்கு. அடுத்ததாக தொழிலில் நடந்த நஷ்டத்துக்கு உன்னுடைய அறிவும் உன் நடைமுறையும் தான் காரணம், அடுத்தவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று இரண்டாவது உத்தரவு. பிரத்தியாரை நம்பி பணத்தை கொடுப்பதும் லாபம் கிடைக்கும் என்று சில நட்பை கூட்டிக் கொண்டதும் ஏற்பட்ட விளைவில் தான் நீ நஷ்டமடைந்தாயா? உண்மையாதானே? கால் அறுவடை பண்ண தெரியாதவன் வீட்டில் 62 பண்ண ரூபா கட்டி வைத்திருந்தது. அறுவடை செய்ய முடியாதவன் வீட்டில் 62 பண்ண ரூபா கட்டி வச்சிருந்தாங்களாம். அது இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை மாதிரி தெரியாத விஷயத்தில் தலையிடுவது தப்பா இல்லையா? நீ அப்படி தலையிட்டு தான் இப்போ நஷ்டப்பட்டுருக்க. உண்மையா இல்லையா? இந்தா வெற்றியாக்கி தரேன், தொழிலை நல்லாக்கி தரேன். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, வாங்கித்தாரேன். அந்த எதிர்பார்ப்பு கடனாகவா தொழிலாகவா? வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி நல்லா. கர்மசாமிக்கு உட்கார முடியாது. ஆமா, என்னப்பா வேணும்? ஒன்று நீங்க அங்கிட்டு போங்க, உட்காருமா. இங்க வாமா, நில்லுமா நில்லுமா, பக்கத்துல வா, பக்கத்துல வா, நூஞ்சம் பக்கத்துல வா. இந்த மைக்க கொஞ்சம் அங்கே தள்ளி நூஞ்சம் வாமா. இங்க வைமா காலை, இங்க காலை வைமா. நிமிந்து நில்லுமா, சாமியை நினைச்சுக்கோ. இந்தா வழிகாட்டு மாலிசாலை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாலிசாலை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிகாட்டு மாலிசாலை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு, 18ஆம் படி கருப்பசாமிக்கு. இனிமேல் உடல்ல எந்த வலியும் வராது, நைட்ல எதுவும் வந்து அமுக்காது. சரானா அமுக்காது. வாடா, உன் பிள்ளைக்கு ஆனந்தமான திருமணத்தை என் அருளால் நடத்துவாய், வெற்றி பெறுவாய் மகனே. நல்லா இரு, அதுதானே புண்ணியம் பெறுவாயப்பா. அதே திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் போய் வந்தேன், பாடும் காதலினாலே திரும்பி வந்தேன். போகாதையா போகாது, இங்க போனாலும் ஆசை போகாது. வரலாம் அண்ணே. காசிக்கு போயிருக்கீங்களாண்ணே? போயிருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்திய விஸ்வநாதர்கிட்ட? சரி, என்ன கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்க அவர்கிட்ட? இப்ப என்ன வேணும்? அந்த கோர்ட்டு கேஸ்ல உண்மையிலே நீ நிரபராதியா? ஒன்று 2 3 எத்தனை ஷேர் வருது, பங்கு வருது?
அப்படியா? அவருடைய அந்த பேரன்லி டாக்குமெண்ட்ல 3 பேரை காட்டுது. இது 3 பேர் வாங்கணும் 3 பேர் பின்னிங்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், புளியங்கொட்டெண்ணெய், விளக்கெண்ணெய், கால் வந்துட்டு வரலாம். முடிச்சிருவோம். சந்தோஷமா இருப்பா. உன் பக்கத்தில் நியாயம் இருக்குப்பா. வரலாம். அந்த கேத்தை உன் பக்கத்தில் நான் வெட்டியாக்கி தரேன். மனதை நீ கலைக்க வேண்டாம். என்னை கொஞ்சம் ஒரு பிடி பிடி பார்ப்போம். கண்ண மூடி. ஓம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். திருவண்ணாமலையில் யார்ட்டையாவது எதுவும் எழுதி அச்சரம் வச்சரம் வாங்கினியா? உன் வீட்டுக்குள்ள ஒரு அச்சரம் இருக்க தெரியலையா? போய் பாரு. இந்த பக்கத்தில் வாப்பா. மனதை குழப்பா. ஒரு நிலையா என்ன குழம்பாத. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. பேப்பர் படித்தாரேன். சந்தோஷம். நல்ல விஷயம் இல்லை அதெல்லாம். அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். கருப்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில். நாகர்கோயில். நாகர்கோவில். கணவன், மனைவி, மகள். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து அந்த இடம் சம்பந்தமான தடைகள் நீங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்த கர்மாக்கள்லாம் இப்ப விலகுது. அதை ஏன் பிடிச்சு வச்சிருந்துச்சு அப்படின்னா, உன் குடும்பம் சீர்குலைஞ்சு போகணும். ஒன்று மண்ணை இழக்கணும் அல்லது மனிதனை இழக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் மாந்திரிகத்தை செய்து சில பிழைகள் நடந்துச்சு. ஆனா இப்போ மனிதர்களில் ஒருத்தருடைய மனசு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால அந்த இடத்தை விற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி தரேன். யாருடைய தடைகளும் இல்லாமல் நீக்கி தரேன். ஒன்று. அதே மாதிரி சென்ற மகள் திரும்புவாளான்னு கேட்டேன். இல்லை, அந்த வயிறு நிறைந்து புண்ணியமுடன் வந்து வருவாள். அந்த வாழ்க்கை செம்மையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் நடக்கும். எந்த ஏமாற்றமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பணம் தந்தாச்சு. நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்கு மாசி சிவராத்திரி வரை பொறுமையான காலம் உண்டு. அதுக்கு முன்னால் எல்லா முயற்சியும் செய்து வெற்றி அடையலாம். வா மகளே. தொழிலை பற்றி இப்போதைக்கு வேண்டாம், பௌர்ணமியில் பேசுவோம். நல்லா இருக்கலாம். கருப்பசாமி காப்பாற்றி தரப்பா. வெற்றி உண்டு. அதே நாகர்கோவில் எல்லை. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? காலம் சொல்லலாம். மனம் படைத்தேன் உன்னை. அக்காவா, நல்லா இருக்கியா? சோமா இருக்கியா? என்ன செய்யணும் இப்போ? மகா காலில் வந்துட்டு வா. என்ன காட்டுங்க. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். தசைகளில் ஒரு சைடு குறைஞ்சி ஒரு சைடு ஏறி இறங்கி நிறைய வளர்ச்சிகள் குறைந்தது போல அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது ரத்தம் சம்பந்தமானதா தசை சிதைவு சம்பந்தமானதா என்பதை பார்க்கும் பொழுது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை தான். ஆனால் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. சரி பண்ணி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்னா கால் வந்துடும். வேற என்ன வேணும்? இந்த தை மாதம் வேலை சம்பந்தமான முயற்சி நடக்கும், வெற்றியாக இருக்கும். கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். அடுத்த வார்த்தையை பேசுவோம். கர்ப்பசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை. இடம் மண் மனை சம்பந்தமாக வேதனை அடைந்த மகன். கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா வேணும் இப்போ? தெரியவே கேஸ் முடிஞ்சு போச்சுல. கால் ஒன்று சொல்லலாம்.
அப்பனே அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எதுவும் முடிவு இருக்கா? அப்படியா? ஒரு பக்கத்து சுவர் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்குதப்பா. அதை விட்டு கொடுக்கலாமா? இருக்க முடியாது, அது அவ்வளோதான். புரியல. மற்றபடி ஒரு சுவர் தான் உண்டு. இந்த கேஸ் இப்போ இது வேற ஒரு இதுல இப்போ நடக்கு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்கார். ஒரு கேஸில் உள்ள முடிவு வேற மாதிரி இருந்தாலும் உருவாக்கப்பட்ட சுவரை பாதுகாப்பாதி தரேன். பக்கத்தில் வரலாம். அடுத்துள்ள வழக்குக்கு 3 வாரம் பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். நாளாக பிரச்சனை இருக்குது. இன்னொரு நாள் பார்ப்பாத. நாளைக்கு இப்போ அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமி அட்ரா